வணக்கம். இலங்கையின் ஆய்வுச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. இலங்கையில் தமிழ் அரசியலில் திடீர் மாற்றம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. ஆச்சரியகரமாக இந்த மாற்றம் பாரம்பரிய தமிழ் கட்சிகளால் ஏற்படுத்தப்படவில்லை. அரசியலில் புதிதாக அடியெடுத்து வைத்துள்ள வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வில் பேசிய வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா இன விடுதலைக்காக போராடிய போராளிகளுக்கும் தேசிய தலைவருக்கும் வீர வணக்கம் என்று தமது பேச்சை தொடங்கினார். அதன்பின் பாரம்பரிய தமிழ் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதேபோல பேச தொடங்கியுள்ளார்கள். இதற்கு முன் நாடாளுமன்றம் சென்ற தமிழ் உறுப்பினர்கள் கடந்த கால நாடாளுமன்ற உரைகளில் இதுபோன்ற விஷயங்களில் வாயே திறந்ததில்லை. கடந்த கால தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுவதே அபூர்வம். அப்படி பேசினாலும் பொதுவாக எதையாவது பேசுவார்கள், அல்லது அதற்கு பிரச்சனை என்று நாட்டுக்கோழிக்கறி சுறா வரை இடியப்பமும் சொதியம் என்று தமிழ் மக்களின் சொதியம் என்று தமிழ் மக்களின் தேசிய பிரச்சனையை பேசிவிட்டு வந்து விடுவார்கள். அரசியலில் புதிதாக அடியெடுத்து வைத்துள்ள வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவின் முதலாவது நாடாளுமன்ற உரையில் தொட்ட பல விஷயங்கள் பரவலாக வெளியான பின் சில தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது நாடாளுமன்ற பேச்சுக்களில் இனியும் பம்மாத்து விட முடியாது என்று புரிந்து கொண்டார்கள். அதனால் எல்லோரும் வீர வணக்கம் செய்கிறார்கள். இந்த மாற்றத்திற்கு மற்றொரு காரணமும் உள்ளது. அது இலங்கையில் புதிதாக ஆட்சி பொறுப்பை ஏற்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசு. தேசிய மக்கள் சக்தி முன்பு ஜேபிபி என்ற பெயரில் செயற்பட்டு கொண்டிருந்த காலத்திலிருந்து பேச்சுரிமைக்காக போராடிய அமைப்பு. அந்த கட்சியே நாடாளுமன்றத்தில் அறுதி பெரும்பான்மையுடன் உள்ளது. தேசிய மக்கள் கட்சியின் உறுப்பினர்களில் பெரும்பாலானோர் சபைக்கு புதியவர்கள் மற்றும் இடதுசாரி பின்னணி கொண்டவர்கள். அதனால் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவின் நாடாளுமன்ற கன்னி பேச்சு மற்றும் அதைத் தொடர்ந்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீர வணக்க பேச்சு அனைத்தும் அனுமதிக்கப்படுகின்றன. சபாநாயகரோ அல்லது தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களோ பேச்சுக்கு நடுவே குறுக்கீடு செய்வதில்லை. யோசித்து பாருங்கள். இதுவே மஹிந்த ராஜபக்ஷ அல்லது கோட்டபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்து அவர்களது கட்சியின் உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் நிறைந்திருந்தால் இப்போது பேசுவது போல பேசியிருக்க முடியுமா? முதலில் சபாநாயகரே இந்த பேச்சுக்களை அனுமதித்திருக்க மாட்டார். அவர் அனுமதித்திருந்தாலும் ராஜபக்ஷக்களின் மொட்டுக்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேங்கை போல பாய்ந்திருப்பார்கள். கூச்சல் போட்டு கரகாட்டம் ஆடியிருப்பார்கள். அடிக்கடி பாய்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காரணம், அவர்கள் நாடாளுமன்றம் சென்றதே அவர்களது இனவாத பேச்சுக்களாலும் நடவடிக்கைகளாலும் தான். இம்முறை இனவாதம் பேசியவர்களுக்கு சிங்கள மக்களே வாக்களிக்கவில்லை. அதனால் கூச்சல் போடுவதற்கு அவர்கள் சபையில் இல்லை. கிட்டத்தட்ட அதே பாணி அரசியல்வாதிகள் சிலர் சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக உள்ளார்கள். ஆனால் அவர்கள் மிக சொற்ப எண்ணிக்கையில் உள்ளார்கள். சபையில் ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் நிறைந்திருக்கும் போது சொற்ப எண்ணிக்கையிலான இனவாதம் பேசும் நபர்களால் கூச்சல் போட்டு கரகாட்டம் ஆட முடியாது. ஆடினால் நாடாளுமன்றம் பாதுகாப்பு அதிகாரிகள் ஆலையை தூக்கி கொண்டு போய் வெளியே போட்டு விடுவார்கள். தமிழரசு கட்சியின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சத்தியலிங்கம் நாடாளுமன்றத்தில் பேசிய போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தனது உரையில் சமாதானம் ஒவ்வொரு மனதிலும் இருந்து தொடங்க வேண்டும் என குறிப்பிட்டார். அவர் கூறியது முற்றிலும் உண்மை. ஆனால் அது எங்கிருந்து தொடங்கலாம் என்று சிந்தித்தால் அது உங்கள் பக்கத்தில் இருந்துதான், அதாவது சிங்கள மக்கள் பக்கத்தில் இருந்துதான் தொடங்க வேண்டும் என நான் நினைக்கிறேன். யுத்தத்தால் இறந்த உறவுகளை வணங்கும் நினைவேந்தலுக்கு நீங்கள் தடை போடவில்லை. அது உங்கள் நல்லெண்ணத்தை காட்டுகிறது. அதே நேரத்தில் பல நூற்றுக்கணக்கான இறந்தவர்களின் உடல் புதைக்கப்பட்ட துயிலும் இல்லத்தில் இன்று இராணுவ முகாம் உள்ளது. அந்த இடத்தை விடுவிக்க நடவடிக்கை எடுத்து உங்கள் உயர்ந்த நல்லெண்ணத்தை காட்டுங்கள் என்று பேசினார். அதை சபையில் இருந்த ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் சரியாக உள்வாங்கிக் கொண்டார்கள் என்பது அவர்களது முகங்களிலிருந்தே தெரிந்தது. இலங்கை அரசியலை பொறுத்தவரை இது ஒரு மகத்தான மாற்றம். முதலாவது நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன், மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி செய்து 2004 மற்றும் 2005 இடைப்பட்ட காலங்களில் சட்டவாட்சி பலவீனமாக இருந்ததன் காரணமாக 40க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டதாக தெரிவித்தார்.
இதற்கு முன் இருந்த ஆட்சிகளில் நாடாளுமன்றத்தில் இதுபோல பேசியிருக்க முடியுமா? பேச விட்டிருப்பார்களா? பேசிவிட்டு பத்திரமாக வீடு சென்றிருக்க முடியுமா? ஞானமுத்து ஸ்ரீநேசன் நாடாளுமன்றத்தில் மேலும் பேசிய போது, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சிரேஷ்ட தலைவர் ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை செய்யப்பட்டார். அத்தோடு மாமனிதன் என போற்றக்கூடிய ரவிராஜ் கொழும்பில் படுகொலை செய்யப்பட்டார். மேலும் அம்பாறை மாவட்டத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரநேரு படுகொலை செய்யப்பட்டார். எனினும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படவில்லை என்பதை பதிவு செய்தார். ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில்தான் இப்படி பேசுவதற்கு பேச்சு சுதந்திரம் உள்ளது. பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் பேசிய போது, நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்துவதற்கு வடக்கு கிழக்கு மக்களுக்கு உரிமை உண்டு. இறந்த உங்களது உறவினர்களை நினைவு கூறுங்கள். சமூக ஊடகங்களில் போலியான பதிவுகளை பரப்புவதில் ஈடுபட்ட சில நபர்களில் புதிய ஜனநாயக முன்னணி கட்சியின் சார்பில் தேர்தலில் போட்டியிட்டு தோற்கடிக்கப்பட்ட வேட்பாளர் ஒருவரும் உள்ளடங்குகிறார். இது வடக்கையும் தெற்கையும் பிரித்து தேசத்தின் சமாதானத்தையும் ஒற்றுமையும் குழி தோண்டி புதைக்கும் முயற்சியாகும். இவ்வாறான பிளவுபடுத்தும் செயற்பாடுகளை நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம் என அமைச்சர் விஜயபால தெரிவித்தார். இதுதான் தற்போது ஏற்பட்டுள்ள புதிய மாற்றம், வரவேற்கத்தக்க மாற்றமும் கூட. இந்த மாற்றத்தை புரிந்து கொண்டு தமது பேச்சு சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தினார் அரசியலில் புதிதாக அடியெடுத்து வைத்துள்ள வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா. வேறு சில தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதை பின்பற்றுகிறார்கள்.